உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்று ஒரு புதிய அற்புதமான வகுப்பிற்கு நீங்கள் அனைவரும் தயாராக உள்ளீர்கள் என்று நம்புகிறேன். முந்தைய அத்தியாயத்தில் தில்லி சுல்தான்களால் இறுதியில் தோற்கடிக்கப்பட்ட காக்கத்தியர்கள் உட்பட ராஜ்யங்கள் நிறுவ முயன்ற துணிச்சலான வீரர்கள் மற்றும் தலைவர்களை பற்றி அறிந்து கொண்டோம். ஒரு புதிய ராஜ்யம் விஜயநகர ஆட்சி அல்லது கர்நாடக பேரரசு பின்னர் ஒரு போர் வீரர் குடும்பத்தால் நிறுவப்பட்டது. விஜயநகர பேரரசு எப்படி ஆட்சி செய்தது என்பதை பார்ப்போம். விஜயநகர சாம்ராஜ்யம் பற்றி தெரிந்து கொள்வோம். விஜயநகர நகரம். விஜயநகர ஆட்சியின் படைகள் மற்றும் இராணுவ தலைவர்கள். முப்படைகளின் படைத்தலைவர் அமரநாயக்கர்கள். கிருஷ்ணதேவராயர் ஆட்சியாளர். முக்கிய தலைப்புக்குள் செல்வதற்கு முன் முக்கிய வார்த்தைகளை பாருங்கள். அமரநாயக்கர். விஜயநகர பேரரசில் அமரநாயக்கர்கள் இராணுவ படை தளபதியாக இருந்தனர். அமீர். இளவரசர், தளபதி மற்றும் தலைவர் என்பது அரபு வம்சாவளியை சேர்ந்த ஆண் பெயர். இக்தா முறை வரி விவசாயத்தின் ஒரு இஸ்லாமிய நடைமுறை. தொல்லியல் விஞ்ஞானிகள். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்பது மனித எச்சங்களை தோண்டி மனித வரலாற்றை ஆய்வு செய்யும் விஞ்ஞானி. ராயகோபுரம். உயர்ந்து நிற்கும் கோவில் நுழைவாயில்கள் ராயகோபுரம் என்று அழைக்கப்படுகின்றன. கருத்து வரைபடம். விஜயநகர ஆட்சி சாம்ராஜ்யம் பற்றி. கர்நாடகாவில் துங்கபத்ரா நதிக்கு அருகில் கிபி 1336 நிறுவப்பட்ட விஜயநகரம் வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. வித்யாரண்ய முனிவரின் உதவியுடன் ஹரிஹர ராயர் மற்றும் புக்கா ராயரால் நிறுவப்பட்டது. விஜயநகர ஆட்சி மன்னர்கள் ஸ்ரீ விருபாக்ஷனை சிவனை வழிபட்டனர். பரம்பரை அல்லாத ஆட்சி இருந்த போதிலும் விஜயநகர பேரரசு 300 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்தது. சங்கம வம்சத்திற்கு பிறகு சாளுவ, துளுவ, அரவீதி குடும்பங்கள் மாறி மாறி பேரரசை ஆண்டன. ஒரு சில மன்னர்கள் கன்னடத்தில் பேசினர்,
ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் அவர்கள் தெலுங்கு மொழி முக்கியம் என்று நினைத்தார். கிபி 1489 முதல் 1520 வரை துங்கபத்ரா நதிக்கு வடக்கே உள்ள பஹாமனி அரசுகள் 5 சிறிய ராஜ்யங்களாக பிரிந்தன. பீஜாப்பூர் மற்றும் கோல்கொண்டா ஆகியவை இன்றைய கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளை ஆண்ட சக்தி வாய்ந்த ராஜ்யங்களாக இருந்தன. ஈரானிய மற்றும் அரேபிய தலைவர்கள் தங்கள் பேரரசை போர் மற்றும் உள்ளூர் ஆதரவின் மூலம் ஆட்சி மற்றும் வரி வசூல் மூலம் விரிவுபடுத்தினர். விஜயநகர ஆட்சி நகரம். விஜயநகர ஆட்சி துங்கபத்ரா நதிக்கு அருகில் பழைய கோவில்களான பாம்பாதேவி மற்றும் ஸ்ரீ விருபாக்ஷாவின் அடுத்ததாக கட்டப்பட்டது. இந்த நகரத்தில் 7 வளைய கோட்டைகள் இருந்தன என்று அப்துல் ரசாக் கூறினார். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இவற்றில் சிலவற்றை கண்டுபிடித்துள்ளனர். பண்டைய நாகரிகங்களை படிக்கும் வல்லுநர்கள் நகரம் புனிதமான கோயில்கள், விவசாய நிலங்கள், அரசனின் அரண்மனைக்கான மைய பகுதி மற்றும் பொது மக்களின் குடியிருப்புகள் என பிரிக்கப்பட்டதாக நம்புகின்றனர். வரைபடத்தில் ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக இருந்தது. விஜயநகர ஆட்சியின் படைகள் மற்றும் இராணுவ தலைவர்கள். இப்பொழுதெல்லாம் பெரிய போர்கள் மற்றும் வலுவான படைகள் சண்டையிடுவதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் மற்றும் படித்திருக்கலாம். விஜயநகர ஆட்சி காலத்தில் அது எப்படி இருந்தது என்று பார்ப்போம். விஜயநகர ஆட்சி காலத்தில் மன்னர்கள் அரேபியா மற்றும் ஈரானில் இருந்து குதிரைகளை இறக்குமதி செய்வதன் மூலம் தங்கள் படைகளில் அதிக முதலீடு செய்தனர். விஜயநகரத்தின் 2ஆம் தேவராயர் முஸ்லிம் போர்வீரர்கள் மற்றும் மசூதிகள் உட்பட ஒரு வலுவான இராணுவத்தையும் கோட்டைகளையும் கட்டினார். அவர்கள் புதிய உக்திகளையும் பின்பற்றி துப்பாக்கிகள் மற்றும் பீரங்கிகளை சேர்த்து இந்தியாவின் வலிமையான படைகளில் ஒன்றாக மாறினார்கள். படை தளபதி தளபதிகள் அமரநாயக்கர்கள். முழு ராஜ்யமும் இந்த படைகளின் தளபதிகளால் கட்டுப்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்பட்டது. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் விஜயநகரத்தை குறித்து செய்தியை பார்ப்போம்.
கிருஷ்ணதேவராயரிடம் 1,000,000 அல்லது 10,00,000 படை வீரர்கள் இருந்தனர். இதில் 35,000 குதிரை படை வீரர்கள் தேவைப்படும்போது எந்த பகுதிக்கும் அனுப்ப தயாராக இருந்தனர். இவர் இந்த பகுதிகளில் மிகவும் அஞ்சக்கூடிய அரசன். இந்த படை வீரர்களின் தலைவர்கள் அவரது ராஜ்யத்தின் பிரபுக்கள் மற்றும் அவர்கள் ராஜ்யத்தின் நகரங்கள் மற்றும் கிராமங்களை வைத்திருந்தார்கள். சில படை தளபதிகள் ஒரு 10,00,000 தங்க நாணயங்களை வைத்திருந்தார்கள். மற்றவர்கள் 200, 300 அல்லது 500, 1000 நாணயங்களை வைத்திருந்தார்கள். அரசன் தன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை பொறுத்து எத்தனை வீரர்கள் வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார். காலாட்படை நடை வீரர்கள். குதிரைப்படை வீரர்கள் குதிரைகளின் மீது சவாரி செய்வார்கள். யானைப்படை வீரர்கள் யானைகள் மீது சவாரி செய்வார்கள். இந்த படை வீரர்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கு செல்ல வேண்டியிருந்தாலும் எப்போதும் கடமைக்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த படைகளை பயிற்சி அளிப்பது, பராமரிப்பது தவிர ஒவ்வொரு படை தலைவனும் தனது வருடாந்திர கட்டணத்தை மன்னருக்கு செலுத்த வேண்டும். படை தலைவர்களால் வழங்கப்பட்ட படைகளை தவிர அரசருக்கென்று தனிப்படைகள் இருந்தன. அவற்றுக்கு அவர் தனியாக செலுத்துகிறார். இந்த அறிக்கை போர்த்துகீசிய பயணி டொமிங்கோ பயஸ் எழுதியது. படை தளபதி என்று குறிப்பிடப்பட்ட தலைவர்கள் நாயக்கர்கள். இந்த நாயக்கர்கள் குறிப்பிட்ட கிராமங்கள் மற்றும் நகரங்களின் வருவாயை நிர்வகித்து நிதியை சேகரித்து மக்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டனர். அவர்களின் பணத்தை தங்கள் கடமைகளில் இருந்து பாதுகாக்க போதுமான வீரர்கள் தேவைப்பட்டனர். அவர்கள் பிரதேசங்களை ஆட்சி செய்தனர், தீர்ப்புகளை வழங்கினர் மற்றும் தில்லி சுல்தானகத்தின் பிரபுக்களைப் போலவே இக்தாஸ் எனப்படும் வருவாய் பணிகளுடன் கூடிய தண்டனைகளை வழங்கினர். தெலுங்கு அமர நாயக்கர்கள் தங்கள் கிராமங்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து வீரர்களை நியமித்து மன்னருக்கு பதிலாக தங்களுக்கு விசுவாசமான படைகளை உருவாக்கினர். சாளுவ நரசிம்மா போன்ற வலிமையான நாயக்கர்கள் பெரிய பகுதிகளை ஆட்சி செய்தனர் மற்றும் சில சமயங்களில் விஜயநகர ஆட்சி மன்னர்களுக்கு சவால் விடுத்தனர். சிலர் ஆட்சியை கைப்பற்றி ஒரு ஆட்சியாளரின் மரணத்திற்கு பிறகு அரசர்களாக ஆனார்கள். கிருஷ்ணதேவராயர் ஆட்சியாளர். கிருஷ்ணதேவராயர் கிபி 1509 முதல் 1529 வரை ஆட்சி செய்தார் மற்றும் ஒடிசாவின் பக்மனி சுல்தான்கள் மற்றும் கஜபதிகளுக்கு எதிராக வெற்றிகரமாக போரிட்டார்.
அவர் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ் பகுதிகளில் கிளர்ச்சிகளை நிறுத்தினார். அவர் கிருஷ்ணா நதிக்கு அருகில் உள்ள தெற்கு பகுதியை கட்டுப்படுத்தினார். போர்த்துகீசியரால் நடத்தப்பட்ட துறைமுகங்களுடன் இணைந்து பொருட்களை பெற்றார். மன்னர் விஜயதசமி பண்டிகையை ஒரு பெரிய இராணுவ அணிவகுப்புடன் கொண்டாடினார். பேரரசு முழுவதும் உள்ள தலைவர்கள் மற்றும் முக்கிய நபர்களிடமிருந்து பரிசுகளை பெற்றார். கிருஷ்ணதேவராயர் திருப்பதி, ஸ்ரீசைலம், அஹோபிலம் போன்ற இடங்களுக்கு நன்கொடை அளித்து தன் ராஜ்யத்தில் உள்ள கோயில்களுக்கு தாராளமாக பரிபாலனம் செய்தார். போர்களில் வெற்றி பெற்ற பிறகு அவர் தனது பொக்கிஷத்தை தெற்கில் உள்ள பெரிய கோவில்களுடன் பகிர்ந்து கொண்டார் மற்றும் விஜயநகர ஆட்சி நகரில் ராயகோபுரம் நுழைவாயில்களை கட்டினார். இது தென்னிந்தியாவில் நீடித்த பாரம்பரியத்தை விட்டுச் சென்றது. கிருஷ்ணதேவராயர் தெலுங்கு இலக்கியத்தை ஆதரித்து அமுக்தமால்யதாவை எழுதினார். அவரது அரசவையில் அஷ்டதிக்கஜாஷ் என்று அழைக்கப்படும் 8 புகழ்பெற்ற கவிஞர்கள் இருந்தனர். அவர்கள் அலசானி பெத்தண்ணா, முக்கு திம்மண்ணா, துர்ஜதி, ராமராஜ பூஷணா, தெனாலி ராமகிருஷ்ணா, பிங்களி சூரனா, ஐயலராஜு ராமபத்ருது, மற்றும் மதயாகரி மல்லனா. கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு அச்சுததேவராயரும் அலியா ராமராயரும் விஜயநகர ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்தினர். இருப்பினும் கிபி 1565 பஹமனி ஆட்சியாளர்கள் ராக்காசி தாங்கா போரில் ராமராயரை தோற்கடித்து விஜயநகர ஆட்சியை அளித்தார்கள். தலைநகரம் சந்திரகிரிக்கு மாற்றப்பட்டது. ஆனால் பேரரசு அதே மகத்துவத்தை அடையவில்லை. பேரரசின் சில பகுதிகள் சுல்தான் ஆட்சியின் கீழ் வந்தன. மற்றவை தலைவர்கள் மற்றும் நாயக்கர்களின் கீழ் சுதந்திரம் பெற்றன. முடிவு. விஜயநகர ஆட்சி மன்னர்கள் கோவில்கள் கட்டுவதில் புகழ் பெற்றவர்கள் என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு கற்பிக்கிறது. தெலுங்கு இலக்கியத்தை ஆதரித்தார். விஜயநகர ஆட்சி அழிந்த பிறகு பேரரசின் சில பகுதிகள் சுல்தானின் ஆட்சியின் கீழ் வந்தது. சுல்தானின் ஆட்சியை பாகம் 2 தொடர்வோம். தொடர்ந்து இணைந்திருப்பதை பார்த்ததற்கு நன்றி.